வருமா எப்படி இருக்கணும் பாரு. நல்லா இருக்கா? நல்லதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சேலை நான் கட்ட மாட்டேனே. ஏமா இது உனக்குன்னு நினைச்சியா? ஈஸ்வரிக்குமா. கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து ஈஸ்வரிக்கு எதுவும் செஞ்சதில்லை. எனக்கு அப்பெல்லாம் இது என்னன்னு தெரியல, புரியல. இப்ப ஏதோ தோணுச்சு எடுத்துட்டு வந்தேன். எப்ப தர்ஷா அம்மாட்ட கொடு, பார்க்க சொல்லு. போ கொண்டு போய் கொடு. இப்பவாவது தோணிச்சே உனக்கு? அதிசயமா உனக்கு தோணிச்சு பாரு. அவர் எடுத்து கொடுக்கும் போது உங்க மூஞ்சில இப்படி ஒரு சிரிப்பு வருது, அதிசயமா தான் இருக்கு. ஆமா ஆமா. மா இங்க பாரு எப்படி இருக்கு. டேய் நீ என்னத்தல வச்சு காட்டிக்கிட்டு இருக்க? அம்மாட்ட கொடுறா. இந்தாம்மா. இல்ல இருக்கட்டும், அப்புறமா கொடுங்க. அதான் மேட்சா ஜாக்கெட் தைக்கணும் அது இதுன்னு இருக்கும்ல, வச்சுக்க. இந்தாம்மா புடி. ஈஸ்வரி பிடிச்சிருக்கா? என்னத்தை எனக்கு தெரிஞ்சதை எடுத்துட்டு வந்திருக்காமா. அருமையா இருக்குப்பா. அவன் நேரத்துக்கு சரியா இருக்கும். பரவாயில்லண்ணே, தாம்பத்தியம்னா இப்படித்தான் இருக்கணும். 1000 வந்தாலும் விட்டு கொடுக்காம இருக்கியலே. ஜான்சி அதெல்லாம் முக்கியம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்து இந்த மணி விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இந்த மணி விழாவை நடத்திட்டு இந்த இருக்கானே தர்ஷன் அவன் கல்யாணத்தையும் நடத்தியாச்சுன்னா நான் நிம்மதியாக ஜெயிலுக்கு கூட போயிடுவேன்ப்பா. எப்பா இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு? இருக்கட்டுமா, நெருப்புனா நாக்கு வெந்தா போகுது. உண்மையை சொல்லித்தானே ஆகணும். ஏமா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும்.